ஹோட்டல் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா சட்னி வந்து ஒயிட் சட்னி வந்து எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ பச்சை மிளகா நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா ஆனியன் வந்து போட்டுருக்கோம். ஆனியன் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா பதில் பச்சை மிளகா காய வச்சு இது மாதிரி பண்ணாக்கா டேஸ்ட் வந்து சட்னி சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் வந்து காய வச்சுக்கோங்க, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கி வந்துச்சுன்னா கடலை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கடலை வந்து கொஞ்சம் வந்து ஆட் பண்ணி வதக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து வதக்கி வச்சுக்கோங்க, டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்தால் போதும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸிக்கு பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சட்னி வந்து செஞ்சுக்கலாம். உங்களுக்கு வந்து மிக்ஸியில் வந்து என்னென்னா தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். கொஞ்ச நேரம் வந்து ஆட்டும். பவுலுக்கு வந்து நம்ம மிக்ஸிக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன்னு பார்த்திங்கன்னா மிக்ஸியில் வந்து போட்டுக்கலாம். தோசை மாவு வந்து நல்லா வந்து புளிக்க வச்சுருக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குழி பணியாரம் வந்து போடுவாங்க. பட் என்னென்னா இது வந்து கேரட் தோசை வந்து பண்ண சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தான் சட்னிக்காக வந்து ரெடி பண்ணோம். சேம் பேனில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் போட்டுக்கிட்டு கடுகு சேர்க்கும், கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு, நல்லா வெங்காயம், பச்சை மிளகாய், பெருங்காயம், சால்ட்டு, ஸோ ட்ரை கருவேப்பிலை, அண்ட் தென் துருவி வச்சு கேரட்டு. ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாரும் வந்து வேகட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்துடுச்சு. ஸோ அப்படியே வந்து கொஞ்ச நேரம் வந்து ஸ்டீம் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஆவில் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வந்து ஸ்டீம் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் இது வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். எஸ், சூப்பராக இருக்கும். அந்த தோசை கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். கொஞ்சம் இதில் வந்து தண்ணி எதுவும் போடாதீங்க, அப்படியே வந்து போடணும். சூப்பராக இருக்கும் அந்த தோசை. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடணும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும் தோசை. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சட்னி வந்து அரைச்சிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் லிக்விடாக தான் கேணும். ஸோ இந்த மாதிரி வந்து சட்னி வந்து இதில் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சட்னி வந்து கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். எஸ், ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. சரி, இப்போ வந்து தாளிச்சிக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா ஆயில் போட்டு கடுகு சேர்வோம். நல்லா வந்து வேகட்டும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். டேஸ்ட் செம்மையாக இருக்கும் சட்னி. தவா வச்சுட்டோம். ஸோ தோசை வந்து போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு திக்கான ஒரு தோசை தான் போட முடியும். ஸோ ஆயில் போட்டுட்டு அது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்து அப்படியே வந்து தானாக வருது. ஸோ அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்லா வேகணும். இது வெந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தோசை வந்து போட்டுட்டோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சட்னி, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்னி வந்து சூப்பராக இருக்கும் காம்போவாக. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இட்லிக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ் போட்டு பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து மாவு வந்து புளிக்கணும். புளிச்சா தான் நல்லாயிருக்கும் மாவு. ஸோ கேரட் ஆனியன் தோசை அண்ட் தென் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட்டான சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஹெல்த்தியான
கேரட் ஆனியன் தோசை அண்ட் தென் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை.